ஏதோ நீ பெரிய ரிபலான ஒரு பொண்ணு, இந்த மாதிரிலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க, டென்ஷன் ஆயிடும்னு அன்னைக்கு பேசின நீ. நான் ரிபலான பொண்ணு தாங்க, ஆனா இப்ப கொஞ்சம் லிபரல் ஆயிட்டேன். ஏய் சுஜி, இது நீதானா? உண்மையுமே நீதான் பேசிட்டு இருக்கியா? சுஜி பண்ண வேண்டியதாமா, ஆனா இந்த அளவுக்கு வேண்டியது இல்லம்மா. அப்படி இல்லைங்க, நான் இப்படி எல்லாம் பண்ணாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, வர தைப்பூசத்தன்னைக்கு இங்க இருந்தே பழனிக்கு அங்க பிரதேசத்துல வர மாதிரி வேண்டி இருக்கிறேன். எது இங்க இருந்து பழனிக்கு அங்க பிரதிஷ்டத்திலேயே வா? ஏய் உடம்பு கை கால்லாம் வீங்கி கடையில் விழுந்துருவ லூசு. ஐயோ அது நான் இல்லைங்க. நீ இல்லனா அப்புறம் எங்க அம்மாவா? ஏய் எங்க அம்மா ஏற்கனவே கடையில் விழுகிற மாதிரி தான் இருக்குது, உங்க அம்மாலாம் முடியாது. இவர் நீங்க பண்ணு, எங்க அப்பாவுக்கு வேண்டு. எங்க அப்பா எப்படி நைட்டு தண்ணி போட்டு உருண்டே தான் வீட்டுக்கு வர்றாரு. பா பழனி வரைக்கும் உருண்டு வரையப்பான்னு கேட்டோம்னு வச்சுக்கேன், ஏய் மகனே இதெல்லாம் நீ டைம் பாஸ்ரா அப்படின்னு உருண்டே போவாரு. அவரு அதுக்கெல்லாம் கரெக்ட். நம்ம அப்பாவும் இல்லைங்க. இந்த வீட்டுல இருக்கிறதே 4 பேர் தான், இப்ப என்ன நானா லூசு? அப்படின்னு சிரிச்சேன்னு வச்சுக்கேன், அப்படின்னு எனக்கு கோபம் வந்துரு. இந்த விஷயத்துல மட்டும் விளையாடாது. என்ன பாத்துட்டு இருக்கிற? ஸ்டார்ட் பண்ணு. இப்ப ஸ்டார்ட் பண்ணினாதான் இன்னும் 2 நாள்ல முடிக்க முடியும். ஏய் உங்க ரெண்டுத்துக்கு இருக்குது, அது உனக்கு இருக்குது புள்ள. சீக்கிரம் சீக்கிரம் நல்லா வேண்டிக்கப்பா. மகள் அம்மா